பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்னிங் டிவோஷன் மூலமாக உங்களை யாவரையும் பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கூட ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். சில நேரங்கள்ல நாம் நம்முடைய வாழ்க்கையில வறட்சியை நாம் உணர்கிறோம். வறட்சி, இந்த வார்த்தையை யாருமே நம்ம கேட்க விரும்புறது இல்லை. ஏன் அப்படின்னா வறட்சி அப்படின்னாலே ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். ட்ரைனஸ், ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல வறட்சியை நாம் அனுபவிக்கிறோம். அப்போ ஏன் இந்த வறட்சி என்னுடைய வாழ்க்கையில வருது, தேவன் ஏன் இந்த வறட்சி என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இன்றைக்கு அதற்கான சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வறட்சியை பொதுவா யாரும் விரும்புவதில்லை. சின்ன வயசுல இருந்து எல்லாருமே ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபை தான் லீட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சின்ன வயசுல இருந்தே அப்போ நம்ம அந்த வறட்சிங்கிற ஒரு சூழ்நிலை வழியாக நாம் கடந்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வேதத்துல சில உதாரணங்களை வைத்து இதை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் இந்த வறட்சி அப்படின்னா, தேவன் ரெண்டு விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறார். முதலாவது, நான் ஏன் இந்த வறட்சிக்குள்ளாக செல்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் யார் என்பதை எனக்கு உணர்த்துவதற்காக. உபாகமம் 8வது அதிகாரம் அதுல இருக்கிற 2-3வது வசனங்களை நீங்க வாசித்தீர்கள் அப்படின்னு சொன்னா, தேவன் சில நேரங்கள்ல நம்மை சிறுமைக்குள்ள அனுமதிக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு வசனம், உன் இருதயத்தில் உள்ளதை உனக்கு உணர்த்தும்படி தேவன் நம்ம என்ன பண்றாரா, சிறுமைக்குள்ள அனுமதிக்கிறாரா. இதை பார்த்து கொண்டிருக்கிற நாமும் பல நேரங்கள்ல நல்ல நிலைமையில இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை டக்குன்னு ட்ரை ஆகுறோம். நல்ல ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்வேன், நான் ஆண்டவருக்காக இதை சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய சத்தியங்களை ஆண்டவருக்கு முன்பதாக செய்கிறோம். ஆனா சில போராட்டங்கள் வழியாக கடந்து செல்லும் பொழுது நாம் ஜீரோல வந்து நிக்கிறோம். காரணம், நமக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஆண்டவரை விட்டு சில நேரம் விலகுற காரியங்கள். அந்த நேரம் ஏன் வருது அப்படின்னா, நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல ஆண்டவர் தன்னுடைய சீஷர்கள் இடத்துல பேசி கொண்டிருக்கும் பொழுது பேதுருவும் அவனோடு இருந்திருக்கும்னு சொல்றாங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்பதாக நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரோடு பேதுருவும் அவனோடு கூட இருந்தவங்க எல்லாரும் சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே, நாங்க அதெல்லாம் செய்யவே மாட்டோம், நாங்க உங்க கூட தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி பல சத்தியங்களை சொல்றாங்க. ஆனா அதே அதிகாரம் முடிகிறதுக்கு முன்பதாக அவர்களை தேடி இயேசுவை பிடிப்பதற்காக பரிசேயரும் சதுசேயரும் காவலாளிகளும் வந்த பொழுது அங்க இருக்கிற எல்லாரும் ஓடி விட்டார்களாம். இன்னும் சொல்ல போனா தன்னுடைய ட்ரெஸ்ஸை கூட கழட்டி வச்சுட்டு ஓடி போயிட்டாங்களாம். அப்போ இந்த நிலையை நமக்கு உணர்த்துவதற்காக தான் தேவன் சில நேரங்களில் நம்மை வறட்சிக்குள்ளாக அனுமதிக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய மகன் எனக்காக நிற்கிறானா, எந்த சூழ்நிலையிலும் எனக்காக அவன் உண்மையா இருக்கிறானா, என்னை பின்பற்றுகிறானா என்பதை பார்ப்பதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில கடினமான பாதைகளை அனுமதிக்கிறார். அது நன்மைக்குத்தான். அட் த சேம் டைம் இன்னொரு உதாரணத்தை கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் அட் த சேம் டைம் ஒரே தேவனை குறித்து நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவனையும் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் கொடுக்கிற சோதனை நம்மை கட்டுவதற்காக தான் இருக்கும், நம்மை வளர்ச்சிக்குள்ளாக நடத்துவதாக தான் இருக்கும். ஆபிரகாமை தேவன் சோதித்தார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-2 காரியங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். என்ன அப்படின்னா, உன் பையனை எனக்கு நரபலியா, ஜீவ பலியா எனக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா நமக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவர் ஒருவரையும் நரபலியா எதிர்பார்க்கறது இல்லை. ஆபிரகாம் அதை அறிந்து என்ன பண்றான், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அதை தேவனை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், தன்னுடைய வார்த்தையினால மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையிலும் காட்டுகிறான். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இப்ப சொல்றாரு, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்பதை இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். சில நேரங்கள்ல நாம் பேதுருவை போல நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் இடத்துல சபத விடுறோம். அவர் எந்த சூழ்நிலையும் நாம விட்டு போக மாட்டேன். நமக்கு தெரியும் இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுவை இல்லாம நம்மளால வாழ முடியாத வழி இல்லை அப்படின்னு. அட் த சேம் டைம் அதை வாழ்க்கையில நாம காட்டுகிறோமா என்பதை தேவன் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள், உங்களுக்கு நான் சொல்றேன், சில நேரங்கள்ல நாமும் இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல வார்த்தைகளை நம்ம ஆண்டவருக்கு செலுத்துறோம், அதை வாழ்ந்து காட்டுகிறோமா அப்படிங்கிறத தேவன் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். அட் த சேம் டைம் 2வது ஒரு விஷயம், நாம தேவனை நம்புறோமா அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இந்த வறட்சிக்குள்ளாக நம்மை தேவன் அனுமதிக்கிறார். பல நேரங்கள்ல நாம் தேவனை நம்புகிறோம் என்று சொல்லி நம்ம கூட இருக்கிற சோர்சஸை நம்பிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க பிள்ளைகளா இருந்தீங்கன்னா பெற்றோரை நம்புறீங்க, பெற்றோரா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை, உங்க கணவரை, உங்க மனைவியை, உங்க சொந்தக்காரங்களை, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அந்த காரியங்களை நம்புறோம். ஆனா தேவனை நம்புறோம்னு நம்ம என்ன பண்றோம், வார்த்தைகளால சொல்றோம், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நம்பிக்கை அப்படின்னு. பல நேரங்கள்ல நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக தேவன் நம்மை வறட்சிக்குள்ளாக அனுப்புகிறார். சில கடினமான பாதைகளுக்குள்ளாக செல்லும் பொழுதுதான் தெரிகிறது, நாம் தேவனை அல்ல மற்ற என்ன சுற்றி இருக்கிற காரியங்களை தான் நம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் தெளிவா தெளிவா உங்கள்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, 2 காரியங்கள். நீ யார் என்பது உனக்கு தெரியணும், நீ எந்த நிலைமையில இருந்து வந்திருக்கிற, எந்த நிலைமையில இருக்கிற என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக. அடுத்து,
நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்பதை. இந்த 2 காரியங்களை உணர்த்துவதற்காக தான் சில நேரங்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வறட்சியை, அதாவது தோல்விகளை, கடினமான சூழ்நிலைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதை புரிந்து கொண்டு அதை நம்ம என்ன பண்ணணும், ஓவர் கம் பண்ணணும். இன்றைக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வழியாக நீங்க போய் கொண்டிருக்கீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். தேவன் தான் இந்த சூழ்நிலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அதுல சோர்ந்து போகாம, ஒரு நாளும் தேவனை குறித்து அதுல முறுமுறுக்காம என்ன பண்ணுங்க, தொடர்ந்து முன்னேறி கொண்டிருங்க. எப்படி இந்த ட்ரைனஸ்ல இருந்து வெளியே வர்றது அப்படின்னா, முழுமையாக நாம் நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, மீண்டும் அவரிடத்துல சேரும் பொழுது, டிசிப்ளின் ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள நம்ம வரும் பொழுது நிச்சயம் இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ்ல இருந்து நாம வெளியே வர முடியும். அதனால இதை நினைத்து போராடாமல், தேவனை குறித்து முறுமுறுக்காமல், அவர் எனக்கு இப்படி செஞ்சுட்டாரே, இப்படிப்பட்ட கடினமான பாதைகள் வழியாக என்ன அனுமதிச்சிட்டாரேன்னு சொல்லி வேதனைப்படாம ஆண்டவரை நம்பியிருங்க. தொடர்ந்து ஜெபிங்க, முறுமுறுக்காதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் கூட நல்ல நாளாக இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ நைஸ் டே.